என்கிட்ட ஆட்சி ஒரு 6 மாசம் கொடுத்து பாருங்க, எவ்வளோ திட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் நான் கொடுக்கிறேன். என்னால கொடுக்க முடியும். இந்த பகுதியில் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளையும் எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நீர் மேலாண்மையா, விவசாய பிரச்சனையா, நெசவாளர் பிரச்சனையா, இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் போயிட்டு அங்க இருக்கிற பிரச்சனைகள் நான் பார்த்தேன். இங்க விசைத்தறி அதிகமா இருக்கு, கைத்தறியும் இருக்காங்க, கொஞ்சம் இருக்குல்ல கைத்தறி. சமீபத்துல காஞ்சிபுரம் போனேன். அங்க கைத்தறி பத்தி அப்பதான் நான் நேரடியா பார்த்தேன். எவ்வளோ கஷ்டமானது இந்த கைத்தறி. அது பார்த்தா 2 கை 2 கால் ஒரே நேரத்துல பயன்படுத்தணும், அமுக்கணும், அப்புறம் இதை எடுத்து அந்த பக்கம் விடணும், இந்த கையில எடுத்து இது அமுக்கணும், அப்புறம் இதை எடுத்து இந்த பக்கத்துல இந்த கையில அமுக்கி அதை விடணும். எனக்கு நான் 2 நிமிஷம் பண்ண எனக்கு கை கால் வலிக்க ஆரம்பிச்சு. ஆனா நெசவாளர்கள் இது 30 வருஷமா காலையில 7 மணிக்கு தொடங்கினா ராத்திரி 9 மணிக்கு மூட்டு வலி, கை வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும். அது வலி வந்தோம் எவ்வளவு கிடைக்குது ஒரு மாசத்துக்கு? 3000 ரூபாய், 4000 ரூபாய். எவ்வளவு கஷ்டமான வேலை இதெல்லாம். அதற்கு பிறகு எனக்கு நெசவாளர் மீது எனக்கு தனி மதிப்பு, தனி மரியாதை. விவசாயிகள் எப்படி இருக்கிறாங்களோ அதே போன்று நெசவாளர்கள், அவங்கள மரியாதை கொடுக்கணும். அவ்வளோ உழைப்பு. ஆனா அதை பத்தி ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு தெரியுமா? இதை பத்தி விவசாயிகள் படுகின்ற கஷ்டம் தெரியுமா? தெரியாது. இப்ப சமீபத்துல தஞ்சாவூர்ல நீங்க பார்த்திருப்பீங்க, டிவி எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அவ்வளோ நெல்லு மூட்டை நனைஞ்சி, மழையில நனைஞ்சி முளைஞ்சி, அது அழுகி, நெல்லு மூட்டை அழுகிடுச்சுன்னா கிட்டே போக முடியாது, அவ்வளோ நாத்தடி, அவ்வளோ நாத்து. அது போன்ற லட்சக்கணக்கான நெல்லு மூட்டைகள் மழையில நனைஞ்சி நாசமாகி இருக்கிறது. ஒரு கிலோ நெல்லு உற்பத்தி செய்யறதுக்கு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றப்போ 2 சாதம் 3 சாதம் கீழே விழுந்துடுச்சுன்னா என்ன பண்றோம்? ஐயோ விழுந்துடுச்சு, அதை எடுத்து நம்ம சாப்பிட்றோம், தட்டில் போடுறோம். நான் அப்படிதான் செய்வேன். ஆனா இங்க 2 சாதம் 3 சாதத்துக்கே நம்ம பதட்டமா இருக்கிறோம். அங்க லட்சக்கணக்கான மூட்டை நெல்லு அப்படியே அழுகி முளைச்சு வீணாக்கிய திமுகவை விவசாயிகள் நீங்க மன்னிப்பீங்களா? நம்ம மன்னிக்க முடியுமா? தமிழக மக்கள் மன்னிக்க முடியுமா? முடியவே முடியாதியா. எவ்வளவு பெரிய துரோகம் செய்யறாங்க. இந்த நெல்லை உற்பத்தி செய்யற விவசாயிகள் ராத்திரி பகலும் மழையிலையும் வெயிலையும் எவ்வளோ அந்த நெல்லை விளைச்சி அதை பாதுகாத்து நாத்து நட்டு களை எடுத்து அதை அறுவடை செஞ்சு அதை எடுத்துட்டு போய் நிலையத்துல கொடுக்கறான். கொள்முதல் நிலையத்தை கொடுத்தா அவன் ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கொடு, 50 ரூபா கொடு, 60 ரூபா லஞ்சம் கொடு. அதுக்கு மேலேயும் அதை பார்த்தா அந்த வாங்குற நெல்லை அதை பாதுகாக்க துப்பு இல்லாத ஒரு ஆட்சிக்கு நடந்து கொண்டிருக்கு. துப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா திமுகவுல முப்பெரும் விழா நடத்தினாங்க சமீபத்துல. அந்த முப்பெரும் விழாவில 6 மணி நேரம் அந்த விழா நடந்தது. அந்த 6 மணி நேரத்துக்காக 30 கோடி செலவு பண்ணி ஷீட்டை போட்டான் மேல. ஏன்னா மழையில நினைக்கூடாதான். யாரு? திமுக கட்சிக்காரங்க மழையில நினைக்கூடாதான். அதுக்கு 30 கோடி ரூபாய் ஷெட்டை போடு. உள்ள ஒரு 6 மணி நேரம் கூடி பேசினாங்க. இவங்க 6 மணி நேரம் கூடி பேசுறதுக்கு 30 கோடி ரூபாய்க்கு ஷெட்டை போடுறானுங்களே. நம்ம சாப்பிடுற நெல்லு பாதுகாக்கிறதுக்கு இது போல ஒரு ஷெட்டை ஏன் போடல இவ்வளவு காலமா? நான் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே. அதுவும் இவ்வளவு காலமா ஆட்சி செஞ்சிருக்கிறாங்களே. 67 இருந்து ஆட்சி பண்ற திமுக, 60 ஆண்டு காலம் ஆட்சி பண்ற திமுக. காவிரி டெல்டாவில அங்க சோறு விளையுது, நெல் விளையுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நெல்லை பாதுகாக்கிறதுக்கு இந்நேரம் எவ்வளோ ஷெட்ட போட்டு இருக்கணும், எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கணும். நமக்கு சாப்பாடு உணவு. ஆனா அதை கூட பாதுகாக்க துப்பில்லாத ஒரு ஆட்சி. இது தேவையா? தேவையில்லை, நிச்சயமா வேண்டாம். அதனால விவசாயிகளும் இதை ஒதுக்கிட்டாங்க. அரசு ஊழியர்கள், ஆனா அரசு ஊழியர்களுக்கு நல்லா வச்சாங்க பாரு ஆப்பு. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் இவங்கெல்லாம்
திமுக ஓட்டு போடு, திமுக ஓட்டு போடுன்னு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. தெருவா பண்ணாங்கல்ல, எல்லாம் குரூப்பா போனாங்க. ஐயோ போடு போடு என்னன்னு. திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள். வந்து 4.5 ஆண்டு காலம் ஆகிறது, போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள். இப்ப அதுக்கு ஒரு குழு ஒண்ணு, ககன்தீப் சிங் பேடி குழுன்னு ஒண்ணு பேருக்குன்னு ஏமாத்துறதுக்காக ஒரு குழு போட்டு, இந்த குழு போட்டே பிப்ரவரி மாசம் போட்டாங்க. அதுவும் நான் கேட்டதுனால போட்டாங்க. 6 மாசம் அமைதியா இருந்த குழு. அப்புறம் நானும் அது 2 அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அந்த குழு ஒரு இடைக்கால ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை வந்து 2 மாசம் ஆகுது. ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆனா நானும் சொல்ல, அரசு ஊழியர்களே, நிச்சயமாக அத்தனை நீங்கள் மட்டுமில்லை, உங்கள் குடும்பமும் அத்தனை பேரும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள். எதிர்த்து வாக்களியுங்கள், எதிர்த்து வாக்களியுங்கள்.